ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை மூழ்கிடும் வேளையில் எம் தலைவாவும் கரம் தானே எம்மை கரை சேர்க்கும் நாளுமே எம்மை காத்திடும் முந்த அருள் கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம் அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம் அருள் கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் இனியவர்களே, ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அருளின் காலமான இந்த தவ காலத்திலே பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கல்வாரி பள்ளிக்கு அழைப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதல் வாசகத்திலே தூய்மையற்ற மனிதர்களை ஆண்டவர் தூய்மைப்படுத்துவதையும், நற்செய்தியிலே தூய்மையற்ற மனிதர்கள் தூயவரான இயேசுவை கொள்வதற்கான திட்டங்களை தீட்டுவதையும் நாம் வாசிக்கின்றோம். தூய உள்ளத்தோடு வாழ்வோம் என்கிற மைய சிந்தனையில் இன்றைய நாள் இறைவாக்கு வழிபாடு நமக்கு தூய வாழ்வு எப்படி வாழ வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறது, பாதை அமைத்து கொடுக்கிறது. வழிநடந்து வாழ்வை பெற்றுக்கொள்ள நமக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்கிறார் என்ற நம்பிக்கையை வழங்குகிறது. எனவே இவற்றை இதயத்தில் ஏற்றவர்களாக நாம் செய்த ஒவ்வொரு குற்றம் குறைகளுக்காக ஆண்டவரிடத்திலே மனவருந்தி மன்னிப்பை பெற்று என்றென்றும் இறைவனுக்கு உகந்த வாழ்வு வாழ தொடர்ந்து இவ்வழியிலே இணைவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்திலே மனம் வருந்தி மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. கிறிஸ்துவில் புது பரப்பு அடைந்துள்ள அனைவரையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினராகவும் அரச குருக்களின் கூட்டத்தினராகவும் விளங்க செய்தருளினீரே. இவ்வாறு நிலை வாழ்வுக்கு அழைக்கப்பட்ட இம்மக்கள் நீர் கட்டளையிடுவதை விரும்பவும் நிறைவேற்றவும் தங்கள் இதயங்களில் ஒரே நம்பிக்கையும் செயல்களில் பரிவிரக்கத்தை உடையவர்களாக திகழ செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றேற்பில் ஒரே இறைவனாய்
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இஸ்ரவேலரை ஒரே நாட்டினர் ஆக்குவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, திருவசனங்கள் 21 முதல் 28 வரை. தலைவராகிய ஆண்டவர் கூறியது: இதோ, நான் இஸ்ரவேலர் சிதறுண்ட நாடுகளிலிருந்து அவர்களை அழைத்து எம் மருங்கினின்றும் கூட்டி சேர்த்து அவர்களின் சொந்த நாட்டிற்கு கொணர்வேன். இஸ்ரவேலின் மலைகள் மீது அவர்களை ஒரே நாட்டினர் ஆக்குவேன். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே அரசன் இருப்பான். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் இரு நாடுகளாகவோ இரு அரசுகளாகவோ பிரிந்திரார். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வ சிலைகளாலோ இழிந்த அருவருப்பான பொருள்களாலோ தங்கள் வேறெந்த குற்றங்களாலோ தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளிலிருந்தும் அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர், நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசனாயிருப்பான். அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆயன் இருப்பான். என் நீதி நெறிகளின்படி அவர்கள் நடப்பர். என் நியமங்களை கருத்தாய் கடைப்பிடிப்பர். நான் என் ஊழியன் யாக்கோப்புக்கு கொடுத்ததும் உங்கள் மூதாதையர் வாழ்ந்ததுமாகிய நாட்டில் அவர்கள் வாழ்வர். அவர்களும் அவர்களின் மக்களும் மக்களின் மக்களும் அங்கு என்றென்றும் வாழ்வர். என் ஊழியன் தாவீது என்றென்றும் அவர்களின் தலைவனாய் இருப்பான். நான் அவர்களுடன் நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வேன். அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும். நான் அவர்களை நிலை பெற செய்து அவர்களை பெருக செய்வேன். என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்க செய்வேன். என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர். என் தூயகம் அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைத்திருக்கையில் இஸ்ரவேலை தூய்மைப்படுத்துபவர் ஆண்டவராகிய நானே என வேற்றினத்தார் அறிந்து கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் நாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரம் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என் நாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள்
என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் படர்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் படர்ந்திடும் பாதையிலே எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா என்னாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்னாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது ஆயர்த்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவாம் எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள் புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர் ஆயர்த்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 11 இறை வார்த்தைகள் 45 தொடங்கி 57 முடிய. அக்காலத்தில் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததை கண்டு அவரை நம்பினர். ஆனால் அவர்களுள் சிலர் பரிசேயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர். தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமைச் சங்கத்தை கூட்டி, இந்த ஆள் பல அருள் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே, என்ன செய்யலாம்? இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர். அப்போது ரோமையர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர். கயபா என்பவர் அவர்களுள் ஒருவர். அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்தார். அவர் அவர்களிடம், உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார். இதை அவர் தாமாக சொல்லவில்லை. அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாயிருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்கு மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்று சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறை வாக்காக சொன்னார். ஆகவே அன்றிலிருந்தே அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள். அது முதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை. அவர் அவ்விடத்து நின்று அகன்று பாலை நிலத்திற்கு அருகில் உள்ள பகுதிக்கு போனார். அங்கு எப்ராயிம் என்னும் ஊரில் தம் சீடருடன் தங்கியிருந்தார். யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. விழாவுக்கு முன் தங்கள் தூய்மைச் சடங்குகளை நிறைவேற்ற பலர் அந்நாட்டுப்புறங்களிலிருந்து எருசலேமுக்கு சென்றனர். அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள். அவர் திருவிழாவுக்கு வரவே மாட்டாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள்
தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு இருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தூய உள்ளத்தோடு வாழ்வோம். 2017 ஆண்டு செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி பெங்களூர் நகரிலே பிரபல இதழியலாளராக பத்திரிகையாளராக பணிபுரிந்து கொண்டிருந்த ஒருவரை மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டு கொன்றனர். இந்த உலகத்திலே நடைபெறக்கூடிய அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் மனித இனத்திற்கு எதிராக தொடுக்கப்படுகிற எல்லா விதமான அநீதியான செயல்பாடுகளையும் குறித்து கட்டுரை எழுதி கொண்டிருப்பவர் இவர். தன்னுடைய வாழ்க்கையிலே மற்ற மனிதர்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று தன்னுடைய எழுத்துக்களால் இந்த உலகிற்கு எழுச்சி ஊட்டி கொண்டிருந்தவர். குறிப்பாக பெண்கள், குழந்தைகள், சிறுவர் சிறுமியர் மற்றும் சாதிய அடிப்படையில் எழுகிற மதத்தின் பின்னணியில் உருவாக்கப்படுகிற பல்வேறு விதமான தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்களை குறித்து மிக ஆழமாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருந்தவர். தூய உள்ளத்தோடு எல்லாவற்றையும் அணுகி மக்களுக்கு தூய வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய எழுத்து பணியிலே முழு மூச்சாக இறங்கினார். என்ன நடந்தது? தூய உள்ளத்தோடு தூய மக்களுக்காக உழைக்க போனவர் தூய்மையற்ற மனிதர்களால் சுட்டு கொலை செய்யப்படுகிறார். பத்திரிகையிலே உலகத்திற்கு எதிராகவும் உலக மக்களுடைய வாழ்விற்கு எதிராகவும் பயன்பாட்டில் இருந்த பல்வேறு கருத்துக்களை அவர் கேள்விக்கு உட்படுத்தி விமர்சிக்க ஆரம்பித்தார். இதை பொறுத்து கொள்ள முடியாத எதிர்த்தரப்பை சார்ந்த ஒவ்வொருவரும் இவரை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார்கள். எண்ணத்திலும் ஏக்கத்திலும் எதிர்பார்ப்பிலும் சொல்லிலும் செயலிலும் தூய்மையற்றவர்களாக இருந்தவர்கள் மக்கள் தூய்மையான நீதியான வாழ்வு நடத்த வேண்டும் என்று நினைத்த ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்கிறார்கள். எங்கே? அவருடைய வீட்டிற்கு முன்பாகவே. அவருடைய பெயர்தான் கௌரி லங்கேஷ் என்பவர். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால் 2 விதமான மனிதர்களுக்கு நடுவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு புறம் தூய வாழ்வு வாழ வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்ற மனித இனம், இன்னொரு புறம் தூய்மையற்ற வாழ்வை பேண வேண்டும், தூய்மையற்ற மனநிலையிலே தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அலைகின்ற இன்னொரு மனித கூட்டம் மற்றொரு புறம். ஆக இந்த 2 மனிதர்களுக்கும் இடையில்தான் நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தையை மேற்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. தூய வாழ்வு வாழ வேண்டும் என்றுதான் இயேசு நமக்காக கல்வாரி மலையிலே உயிரை விட்டார். நாம் தூய வாழ்வினை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணமாகவும் ஏக்கமாகவும் இருந்தது. எனவேதான் பாவங்களிலிருந்து நம்மை மன்னித்தார், குற்றம் குலைகளிலிருந்து நமக்கு விடுதலை வாழ்வு கொடுத்தார். மேலுமாக யாரெல்லாம் நோயால் பீடிக்கப்பட்டு இருந்தார்களோ அத்துணை மனிதர்களுக்கும் ஏன் அவர் குணமளிப்பை கொடுத்து ஆசிர்வதித்தார் என்றால், உடல் உள்ள ஆன்ம நலன் அனைத்திலுமே மனிதன் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார். இந்த அருளின் காலமான தவக்காலமும் அதை தான் நம்மிடத்திலே முன்மொழிந்ததாக இருக்கிறது. இதோ நாளை முதல் நாம் புனித வாரத்தை தொடங்க இருக்கிறோம். புனித வாரத்திலே இயேசுவினுடைய பாடுகளை குறித்து ஆழமாக சிந்திக்க இருக்கிறோம். எவ்வாறாக தூய்மையற்ற மனிதர்களுக்கு நடுவிலே தூயவரான இயேசு கிறிஸ்து கொன்று குவிக்கப்பட்டார், கொலை செய்யப்பட்டார் என்பதை நாம் மிக தெளிவாக உள்ளார்ந்த ஆத்ம தேடலோடு ஆண்டவருடைய பாடுகளை சிந்திக்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, தூய்மையற்ற மனிதர்களுடைய மத்தியிலே இயேசு தூயவராகவும் நல்லவராகவும் நன்மை செய்பவராகவும் மன்னிப்பவராகவும் இரக்கம் காட்டுபவராகவும் இருந்ததால் மட்டுமே அவருக்கு அங்கே இறப்பு பரிசாக வழங்கப்படுகிறது. ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு நமக்காக பாடுகளை
தானே ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளுக்காக இயேசு கல்வாரி மலையிலே தன் உயிரை தானாகவே கையளிக்கிறார். யாருக்காக? தூய்மை அற்ற மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை அவருடைய தூய இரத்தத்தினால் கழுவ வேண்டும் என்று துடித்த இதயமாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய இன்னுயிரை அங்கே இழக்கிறார். தொடக்க நூலிலே 1ஆம் அதிகாரம் 26வது இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், மானிடரை நாம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம் என்று எல்லாவற்றையும் கொடுத்த கடவுள் தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தையிலே கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவரும் தூய்மையாக வாழ வேண்டும், தூய உள்ளத்தோடு ஆண்டவரை அணுக வேண்டும், தூய்மையான மனநிலையோடு ஆண்டவருக்கு உகந்த உயிருள்ள வழியாக நம்மை படைக்க வேண்டும் என்று புனித பவுல் சொல்வது போல ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். என்ன நடக்கிறது? தூய வாழ்வு வாழ வேண்டிய நாம் தூய்மையற்ற வாழ்வுக்குள்ளே மூழ்கி போய் விடுகிறோம். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தையில் இப்படியாக பார்க்கிறோம், பெண் அதன் பழத்தை பறித்து உண்டால் அதை தன்னுடனே இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தால் அவனும் உண்டான். பறிப்பது, கொடுப்பது, உண்பது, இதுதான் தூய்மையற்ற வாழ்வினுடைய அடையாளம். எதை பறிக்க வேண்டும்? ஆண்டவரை பற்றி பிடித்து அவருடைய அருள் வாழ்வை நாம் பறித்து சுவைக்க வேண்டும். சுவைத்ததை மற்றவருக்கு கொடுக்க வேண்டும். கொடுக்கின்ற பொழுது யார் கொடுக்கின்ற அந்த அருளின் கனியை சுவைக்கிறார்களோ அவர்களும் அங்கே உண்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த பாவ சேற்றில் இழந்த பழமாக மாறிய முதல் பெற்றோருடைய தூய்மையற்ற வாழ்வு பின்தொடர்வதாக, வழித்தோன்றலாக நம்முள் வந்து சேர்வதாக நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் லேவியருக்கு எழுதிய புத்தகம் 20ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், நீங்கள் உங்களை புனிதப்படுத்தி தூயவர் ஆகுங்கள், ஏனெனில் நான் உங்கள் கடவுள், என் கட்டளைகளை கைக்கொண்டு அவற்றின்படி நடங்கள், நானே உங்களை தூய்மைப்படுத்தும் ஆண்டவர் என்று பார்க்கிறோம். ஆக இயேசு கொடுத்த அந்த அருள் வாழ்வின் கனியாகிய பறித்து பெற்று உண்பது என்பது ஆதி பெற்றோர் விட்டு சென்ற பாவத்தின் அடையாளமாக இருந்ததால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்வின் வழியாக இந்த நிலையை மாற்றியமைப்பதற்காக இன்றைய நாளிலே உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இன்றைய முதல் வாசகத்திலே பாருங்கள், எசேக்கியேல் இறைவாக்கினருடைய அந்த வார்த்தைகளினுடைய பின்னணிகளை சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மக்கள் அனைவரும் தங்களுக்கு தேவையான வாழ்க்கையை தாங்களே தேர்ந்தெடுக்கிற சூழல், வேற்று தெய்வங்களை வழிபடுகிற நிலை, ஆண்டவரை அகற்றிவிட்ட மனநிலை, ஆண்டவர் கொடுத்த அருள் வாழ்வை இழந்து நிற்கிற சூழல், இப்படியாக அவர்களுடைய வாழ்க்கை மாறியதால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தூய்மையற்ற மனித இனமாக மாறிய தன்னுடைய வாஞ்சைக்குரிய மக்களை மீண்டும் வாழ்விக்க தூய்மைப்படுத்த விரும்புகிறார். இதுதான் முதல் வாசகம். பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளையும் மீட்டு தூய்மையாக்குவேன், அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன், நீதி நெறிகளின்படி நடப்பவராகவும் நியமங்களை கருத்தாக கடைபிடிப்பவர்களாகவும் அவர்களை மாற்றுவேன், என்றென்றும் அவர்கள் இதனால் வாழ்வார்கள், நல்லுறவு உடன்படிக்கையை நான் அவர்களோடு ஏற்படுத்தி கொள்வேன், அவர்களை பெருக செய்வேன், என் உறைவிடம் அவர்கள் நடுவில் இருக்கும்படி. விடுதலை பயண புத்தகம் 33ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம் அல்லவா, என் சமூகம் உமக்கு முன்பாக செல்லும் என்று அருளையும் ஆசிரை வழங்கிய கடவுள், உங்கள் நடுவே நான் என்னுடைய உடன்படிக்கையை உறைவிடத்தை நிலைநிறுத்துவேன், அப்பொழுது என் தூயகம் உங்கள் நடுவில் நின்று உங்களை தூய்மைப்படுத்தும், இதை ஆண்டவராகிய நானே செய்கிறேன் என வேற்றினத்தார் அறிந்து கொள்வர் என்று தூய்மையற்ற மனநிலையில் இருக்கிற மக்களுக்காக தூய வாழ்வை கொடுப்பதுதான் முதல் வாசகத்தினுடைய சுருக்கமாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழலிலே அமையப்பட்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ளத்தான் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். இதைத்தான்
நாம் ஒவ்வொரு பலிபூசையினுடைய தொடக்கத்திலும் என்ன செய்கிறோம்? நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் விடுதலை அடைந்து தூய்மையை பேண வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய குற்றம் குறைகளை எல்லாம் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை பெறுவோம் என்று சொன்னவுடன் இந்த உடல் உள்ள தூய்மையை தான் அங்கே அடிப்படையாக கொண்டு ஜெபிக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமும் எப்படி சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறிதாலும் பாவங்கள் பல செய்தேன் என்று நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு தூய்மை அற்ற நிலையில் இருக்கிற நாம் தூயவராக இருந்த அன்னை மரியாவின் துணையை நாடி தூய்மையற்ற நிலையிலிருந்து கடந்து சென்று தூய வாழ்வை பேணிய ஒவ்வொரு புனிதர்களிடத்திலும் ஜெபிப்பதற்காக ஒருவர் மற்றவரை வேண்டுகிறோம் அல்லவா? இதுதான் தூய வாழ்வினுடைய அடையாளமாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தி மிக சிறப்பான ஒரு பகுதி. இயேசு கிறிஸ்து தூயவராக, அன்பு செய்பவராக, இரக்கம் காட்டுபவராக, வழிநடத்துபவராக, நல்லாயனாக நம் மத்தியிலே இருக்கிறார். ஆனால் தூய்மையற்ற வார்த்தைகள், தூய்மையற்ற மனநிலை, தூய்மையற்ற சிந்தனை, தூய்மையற்ற செயல்பாடு, தூய்மையற்ற அணுகுமுறை, தூய்மையற்ற பண்புகளும் பழக்க வழக்கங்களும் கொண்ட தலைமை குருக்களும் பரிசேயர்களும் என்ன செய்கிறார் என்றால், தூயவரான இயேசுவை கொன்றுவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார்கள். இயேசுவில் பிரியமானவர்களை, யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 34வது இறைவார்த்தையை பார்க்கிறோம். பாவம் செய்யும் யாவரும் பாவத்திற்கு அடிமை என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறாரே, இது என்ன? தூய்மையற்ற மனிதர்கள் தூய்மையற்றவைகளை பேணுகிற பொழுது அவர்கள் தூய்மை அற்றவர்களாக மட்டும்தான் வாழ முடியுமே ஒழிய தூயவர்களாக வாழ முடியாது என்பதுதான், தூய்மைக்கு எதிரானவர்களாகவும் தூய்மையை பேணாத மனிதர்களாகவும் தூய வாழ்வுக்கு தடையாகவும் தடைக்கல்லாகவும் மட்டும்தான் அவர்கள் இருப்பார்கள் என்பதை மிக தெளிவாக தன்னுடைய இறப்பின் முன் அறிவிப்பின் வழியாக இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே நமக்கு சொல்லுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, தூய்மை என்பது என்ன? ஒரு பாத்திரத்தை எடுக்கிறோம், சமைச்சதுக்கப்புறம் அதை கழுவுறோம், சும்மா லைட்டாக தேய்ச்சிட்டு அதை தூக்கி போட்டுருவோமா? இல்லை என்புக்குரியவர்களே, நன்றாக அதை தேய்த்து தூய்மைப்படுத்தி பிச்சு பிசறல் இல்லாமல் அதை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறோம். அதுதான் தூய்மை. ஒரு இடத்திற்கு போகிறோம், ஷூ போட்டுட்டு போகிறோம், அதை பார்க்கும்போது கொஞ்சம் தூசி படிஞ்சிருக்கு, என்ன பண்ண போகிறோம்? பாலிஷ் எடுத்து நல்லா அதை பாலிஷ் பண்ணிவிட்டு அழகாக மிருதுவான மேனியாக அது இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதே போன்று நம்முடைய முகத்தை அழகுபடுத்த விரும்புகிறோம். ஆங்காங்கே புள்ளிகள் பருகளெல்லாம் இருந்தது என்று என்ன செய்கிறோம்? சந்தனமோ மற்ற காரியங்களோ எடுத்து எல்லாவற்றையும் நன்றாக தடவி நம்முடைய முகத்தை அழகுபடுத்துகிறோம். புறத்தை அழகுபடுத்த விரும்புகிற நாம், புறத்தை தூய்மைப்படுத்த விரும்புகிற நாம் அகத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசையாக இருக்கிறது. அதற்காகத்தான் அவர் தன்னுடைய இன்னுயிரையை வழங்கினார். இயேசுவில் பிரியமானவர்களே, எப்படி இந்த தூய உள்ளத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? இரண்டு காரியங்களை நாம் செய்தால் இயேசுவை போன்று தூய்மையான மனிதராக நம்மாலும் வாழ முடியும். ஒன்று எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தையிலும் 5வது இறைவார்த்தையிலும் இவ்வாறாக நாம் வாசிக்க கேட்கிறோம். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியாகவும் காணிக்கையாகவும் கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். பரத்தமை, அனைத்து ஒழுக்கக்கேடுகள், பேராசை ஆகியவற்றின் பெயர் கூட உங்களிடையே சொல்லப்படலாகாது. இதுவே இறை மக்களுக்கு ஏற்ற நடத்தை. அவ்வாறு வெக்கங்கெட்ட செயல், மடத்தனமான பேச்சு, பகடி பண்ணுதல் ஆகியவை தகாதவை, நன்றி சொல்லுதலே தகும். ஏனெனில் பரத்தமையில் ஈடுபடுவோர், ஒழுக்கக்கேடாக நடப்போர், சிலை வழிபாடாகிய பேராசை கொண்டோர் போன்ற எவரும் கிறிஸ்துவுக்கும் கடவுளுக்கும் உரிய அரசில் உரிமை பேறு அடையார் என்பதை
நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் என்றால், முதலில் தூய உள்ளத்தை பேண நமக்கு பார்வை மாற்றம் தேவை. இதைத்தான் திருப்பாடல் 119:37 பார்க்கிறோம். வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிவிடும், உன் வழிகளின் வாயிலாய் எனக்கு வாழ்வழித்தருளும் என்று திருப்பாடலாசிரியர் தாவீது ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பது போல நாமும் இவ்வாறாக ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரை, தூய உள்ளத்தோடு நான் வாழ என்னுடைய பார்வைகளை தயவு செய்து நீர் மாற்றியருளும். இரண்டாவதாக, கடவுளை தேடும் ஆர்வம் நம்மில் இருந்தாலே போதும், தூய்மை வாழ்வு தானாகவே நம்மிடத்தில் வரும். இதைத்தான் யாக்கோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தையை பார்க்கிறோம். கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். பாவிகளே, உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள், இருமனத்தோரே உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள் என்று சொல்வதன் அடிப்படையே யார் ஒருவர் கடவுளை தேட ஆர்வம் மிக்கவராக மாறுகிறாரோ அவர்கள் தூய்மையை மட்டும்தான் தேடுபவர்களாக மாற்றப்படுகிறார்கள் என்பதும் உண்மை. புரிந்து கொள்வோம், உணர்ந்து கொள்வோம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, தூய வாழ்வு என்பது நம்முடைய சொந்த சுய விருப்பத்தால் உருவாக்க முடியாது. பணத்தால், பதவியால், பட்டத்தால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆள்பலத்தாலும் அடிபலத்தாலும் உருவாக்க முடியாது. எனக்கு தெரிந்தவர்கள், அறிமுகமானவர்கள், பழகியவர்கள், பண்புமிக்கவர்களால் கொடுக்கப்பட இயலாது. மாறாக யாரால் கொடுக்க முடியும்? கடவுளால் மட்டும்தான் கொடுக்க முடியும். தூய்மையற்ற வாழ்விலிருந்து கடந்து சென்று தூய வாழ்வை பேண முடியும் என்றால் அது கடவுள் கொடுக்கின்ற மாபெரும் அருள் கொடை என்பதை நாம் இன்றைய நாளிலே உறுதியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி யார் ஒருவர் ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்களை பார்த்து எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 12ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தையில் சொல்வது போல நாம் இவ்வாறான ஆசிரை பெறுகிறோம். தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார், ஆனால் தூய உள்ளத்தோரோ கடவுளை காண்பார் என்று பார்க்கிறோம். அதே போன்றுதான் நீங்களும் நானும் தூய உள்ளத்தோடு வாழ வேண்டும் என்றால் பார்வையில் மாற்றமும் கடவுளை தேடுகிற ஆர்வமும் கொண்டு விளங்கினோம் என்றால், புனித பவுல் சொல்வது போன்று திமோத்தேயுக்கு எழுதிய தன்னுடைய முதல் திருமுகத்திலே 5ஆம் அதிகாரம் 22வது இறைவார்த்தையிலே, உன்னை தூய்மை உள்ளவனாக காத்துக்கொள். ஆமீன். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தாய் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தாய் நீர்தானே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது, மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாதே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும்
நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் உண்ணா நோம்பின் காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாக இருக்க உம்மை வேண்டுகின்றோ. அவை எங்கள் பாவங்களை போக்கி உமது அருளுக்கு எங்களை தகுதி உடையவர்களாக செய்து நிலையான வாக்குறுதிகளுக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுறவை பெறுகின்றது. உமது மாண்பை அறிக்கையிட்டு சிலுவையின் வியத்தகு வலிமையால் புத்துயிர் பெறுகின்றது. ஆகவே ஆண்டவரை, வானதூதர் புனிதர் அனைவரோடும் ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி ஆர்ப்பரித்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடருக்கு அளித்து அவர்
கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நிறைவாழ்வை பெற்று மகிழ இயேசு கற்றுக் கொடுத்து அதை ஜெபத்தை இரு கரங்களை விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வளமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது
திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து அந்த ஜெபமே நம் வாழ்வாக மாற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற இயேசு ஆண்டவர் இவர்தான். இவருடைய இந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவருடைய வல்லமை மிக்க பிரசன்னத்தில் அவர் கொடுக்க விரும்புகிற அருளையும் ஆசிரையும் நிறைவாக பெற்று மகிழக்கூடிய இந்த அற்புதமான வேளையில் தூய்மையற்ற மனநிலையிலிருந்து நாம் கடந்து வந்து தூய உள்ளத்தோடு வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற பொழுது, கிறிஸ்துவை தேடுகின்ற பொழுது, நம்முடைய பார்வையிலே மாற்றம் பெறுகிற பொழுது எப்பொழுதுமே வெற்றி பெறுகிற மனிதர்களாக நாம் வாழுகின்றோம். கிறிஸ்துவுக்குள்ளே வாழும் எனக்கு எப்போதுமே வெற்றியே உண்டு என்று எத்தனையோ மனிதர்கள் போற்றி புகழ்ந்து ஆராதித்து அக்களிப்போடு பாடிய அத்துணை மனிதர்களையும் ஆண்டவர் ஆசிர்வதித்திருக்கிறார் என்று நாம் கண்ணூர காண்கிறோம் அல்லவா? இதோ இந்த நேரத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அருள் காவலிலே முழுவதுமாக நம்மை ஒப்படைத்து ஜெபிக்க இருக்கிறோம். ஒப்படைத்து ஒவ்வொரு நாளுமாக வழிநடத்தக்கூடிய அவருடைய அருளையும் ஆசிரையுமாக அனுபவிக்கின்ற, தேடுகின்ற, ஒவ்வொரு நாளுமாக அவருடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை அனுபவித்து ஆறுதலையும் ஆதரவையும் தேடுகிற பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் இந்த பாடலின் வழியாக கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியே ஒன்று, நான் தூயவராகவும் தூய்மையாகவும் வாழுவேன் என்ற மன நிறைவோடு ஆண்டவரிடத்திலே நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து செபிப்போம். அப்பொழுது ஆண்டவர் தாமே நம்மை வழிநடத்தி காப்பாராக. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நாளும் நம்மோடு இருப்பதாக.
என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், என்னை யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தின் ஆற்றலோடு இதோ இந்த நேரத்திலே உம் பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொருவருமாக உமது பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் கனிவோடு ஏற்பீராக. தந்தையே, இறைவா, உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையுமாக தனிப்பட்ட விதத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தூய்மையற்ற உதட்டோடும் உள்ளத்தோடும் ஆன்மாவோடும் இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையுமாக ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்வு வாழாமல் சிதறி ஓடி போகின்ற மக்களினமாக இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் உமது தூய ஆவியினுடைய உடனிருப்பை இதோ இந்த நேரத்தில் நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. தந்தையே, இறைவா, நாங்கள் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் உம்முடைய பரிவிரக்கத்தினுடைய பார்வை எங்கள் ஒவ்வொருவரின் மீதுமாக எந்நாளும் வழிநடத்தும்படியாக வேளையில் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய சுய சிந்தனைகளினாலும், எங்களுடைய சுய நல பார்வையினாலும், எங்களுடைய இச்சை நிறைந்த பார்வை தன்மைகளினாலும் ஆண்டவரே, நாங்கள் தூய்மையற்றவர்களாக இருக்கிறோம் அப்பா. எங்களுடைய பேச்சுகளாலும், எண்ணங்களாலும், செயல்களாலும், சொல்லினாலும், நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு திட்டங்களினாலும் தூய்மையற்ற மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களை உமது தூய இரத்தத்தினாலே கழுவி தூய்மைப்படுத்தும்படியாக இவ்வேளையிலே ஜெபிக்கிறேனப்பா. என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேனப்பா. என்னுடைய உள்ளார்ந்த இதயத்தை உம்மிடமே கொட்டு தீர்க்கிறேனப்பா. கடன் சுமையாலும், பிரச்சனைகளாலும், நோய்களாலும், நொடிகளாலும் நொடிந்து போயிருக்கிற என்னுடைய மனதை ஆண்டவரே உம்மிடத்திலே திறந்து கொட்டுகிறேனப்பா. கண்ணீரோடும், கவலையோடும், ஏக்கத்தோடும், எண்ணங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னை நீர் முழுவதுமாக அணிந்திருக்கிறீரப்பா, முழுவதுமாக அன்பு செய்கிறீரப்பா, முழுவதுமாக எங்களை அரவணைத்து ஆறுதல் வழங்குகிறீரப்பா. எனவே என்னுடைய இந்த தூய்மையற்ற நிலையை குறித்து ஆண்டவரே மனம் வருந்தி உம்மிடம் வருகிறேனப்பா. மன காயங்களை ஆற்றுபவரே, கட்டிட்டு என்னுடைய மருந்தாக விளங்குபவரே, என்னுடைய காயங்களுக்கு மருந்தாக நீரே இருக்கிறீர் என்று நாங்கள் வாசிப்பது போன்று ஆண்டவரே, இதோ இந்த நாளில் அப்பா நான் மனமுடைந்து இருக்கிறேனப்பா, மன சோர்வோடு இருக்கிறேனப்பா. மனதிற்குள்ளே 1008 போராட்டங்களோடு இதோ உமது சன்னிதானத்தில் உம்முடைய இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேனப்பா. உம்முடைய வார்த்தை எனக்கு வாழ்வழிக்கட்டும் அப்பா. உம்முடைய வார்த்தை என்னை தூய்மையாக்கட்டும் அப்பா. உம்முடைய வார்த்தை எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள அந்த கேடுகட்ட வாழ்க்கையை நான் தூக்கி எறிந்து பரத்தமையில் நடக்காத வண்ணம், ஒழுக்கக்கேடான செயல்களை என்னுடைய உள்ளத்திலே ஏற்காத வண்ணம் ஆண்டவரே நான் வாழ எனக்கு அருளையும் ஆசிரையும் தூய ஆவியினுடைய துணையையும் கொடுப்பீரப்பா. தந்தையே, இறைவா, உம்மையே நம்பியிருக்கின்ற உம் பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவருக்குமாக இன்றைய முதல் வாசகத்திலே நாங்கள் கடந்து வந்தது போன்று உங்களை பெருக செய்வேன், எனது உறைவிடத்தை உங்கள் நடுவில் வைப்பேன், என் தூயகத்திற்குள்ளே உங்களை நுழைய வைப்பேன், என்றும் உள்ள ஆசிரை உங்களுக்கு வழங்குவேன். ஏனென்றால் நானே ஆண்டவராகிய கடவுள் என்பதை வேற்றினத்தார் அறிந்து கொள்ளும் வண்ணமாக நீங்கள் அருளாலும் ஆசியாலும் நிரப்பப்படுவீர்கள் என்று சொன்ன அத்தகைய வாக்குறுதியை ஆண்டவரே நீர் எங்களுக்கு இன்றைய நாளிலே கொடுத்து எங்களை ஆசீர்வதியும் அப்பா. திடமிருந்து வெள்ளமிழந்து வாழுகிற, இழந்து போனதை தேடி மீட்க வந்த உமது அன்பு மகன் இயேசு கிறிஸ்து சிந்திய அதே தூய இரத்தத்தினாலே எங்களை கழுவும்படியாக வேளையிலே ஜெபிக்கிறேன் அப்பா. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரையுமாக தூய்மையற்ற எண்ணங்களாலும் ஏக்கங்களாலும் சூழ்ந்து இருக்கிற
வாழ்கிற என்னுடைய இந்த மனித வாழ்வினை ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவான வாழ்வு பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்று சொன்ன திருமகனுடைய தூய இரத்தத்தினாலே அணுவணுவாக அங்கங்கள் அனைத்துமாக கழுவி தூய்மையாக்கும் அப்பா. அப்போது நீரே என் ஆண்டவர் என்று எல்லா நாவும் அறிக்கையிடும் என்று சொன்ன பவுலின் வார்த்தைகளுக்கேற்ப நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் எங்களை தூய்மையாக்கினார், எனவே தூய வாழ்வினை நாங்கள் பெற்று மகிழ்கிறோம் என்று சொல்லுகிற மக்களினமாக நீரே எங்கள் ஆண்டவர், நாங்கள் உங்கள் பிள்ளைகள் என்று சொல்லுகிற அளவிற்கு என்றும் உள்ள நல்லுறவு உடன்படிக்கை ஏற்படுத்த திருவுள்ளம் கொள்வீராக. தந்தையே இறைவா, தூய்மையற்ற மனிதர்களாக வாழுகிற நாங்கள் தூய வாழ்வு வாழ எங்களை ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும், வழிகாட்டும் வல்லமையுள்ள உமது கரத்தின் கீழே எங்களை ஒப்படைக்கிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவன்புடன் வேண்டுகின்றோ, அதனால் புனிதமிகு உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவளிப்பது போல எங்களை அவரது இறையல்பிலும் பங்கு கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசையை வழங்குவாராக. ஆமென். தூய்மையான உள்ளத்தோடு வாழ்ந்திட சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன் பாகையமை பாரும். வானோர் தம்மரசே தாயேயம் மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனோர் என்றமை நீ தள்ளாமல் ஏக்காலத்துமை தக்காகும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன் பாகையமை பாரும். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.